ஆன்மீக மெய்ப்பொருளின் தன்மைக்கு நாமும் தன்மையாக வேண்டும் என்று கூறக்கூடிய மாணிக்கவாசகரின் ஒரு பாடலை இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்கலாம். வான்கட்டு மாருதம் மாய்ந்து அழல் நீர் மண்கடினும் தான் கெட்டலின்றி சலிப்பறியா தன்மையனுக்கு ஊன்கட்டு உயிர்கட்டு உணர்வு கட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தெல்லேனம் கொட்டானோ என்று அந்த பாடலாகும். அதாவது ஆகாயம் என்கின்ற வான்பூதம் கெடுகிறது. கெடுதல் என்ற வார்த்தைக்கு இங்கே திரிபு என்று அர்த்தம். ஒன்று ஒன்று வேறொன்றாக திரிகிறது. வான் கெடுதல் என்றால் ஆகாயம் திரிந்து காற்றாக மாறுகிறது. காற்று திரிந்து, அதாவது காற்று தன் நிலையிலிருந்து அழிந்து வேறொரு பொருளாக, அதாவது அனலாக அக்னியாக மாறுகிறது. அது திரிந்து நீராக மாறுகிறது. மண் திரிந்து மறுபடியும் ஆகாயமாகிறது. இந்த பஞ்சபூதங்கள் அனைத்துமே ஒரு நிலையிலிருந்து கெட்டு வேறொரு நிலைக்கு திரிபடைகின்றது. இந்த பஞ்சபூதங்களையே நாம் முக்கியமாக சில பேர் கருதி சொல்லுவாங்க, அதெல்லாம் இப்படி கெட்டு வேறொன்றாக மாறுது என்று மாணிக்கவாசகர் சொல்கிறார். இப்படி மாறிக்கொண்டிருக்கிறது பஞ்சபூதங்கள். ஆனால் தான் கெட்டலின்றி, தனக்கு வேறொரு திரிபு இல்லாமல் தான் அழிந்து வேறொன்று வருவதாக என்று எக்காலத்திலும் இல்லாத ஒரு தன்மையாகவும், எத்தகைய மாற்றங்களையும் அந்த மாற்றங்களினாலும் சலனமாகாத இயல்புடையவனாகவும் இயல்புடைய தன்மையானாகவும் இறைவன் விளங்குகின்றார். அந்த தன்மையனுக்கு எனது ஊன்கெட்டு, என்னுடைய உடல், அந்த உடல் சார்ந்து இருக்கக்கூடிய பற்றுகள் எல்லாம் கெட்டுப்போய், உயிரும் கெட்டுப்போய், என் உயிரும் கெட்டுதல் என்றால் என் உயிர் இந்த உலகத்தில் வாழ்வதற்குரிய தகுதியை திரிந்து இறைவனோடு வாழ்வதற்குரிய தகுதி அடைகின்றது. அதே போல் உணர்வு கெட்டு, என் உணர்வு கெட்டு வேறொன்று, கெட்டுதல் இல்லாமல் வேறொன்றாக திரியும். அப்போ உணர்வு கெடுது, வேறொன்றாக திரியணும். என் உள்ளம் கெடுது, வேறொன்றாக திரியணும். அப்போ எனது எனது உயிர், எனது உணர்வு, எனது உள்ளம் என்ற மனம், புத்தி, சித்தம் இவைகளெல்லாம் திரிந்து நான் என்று சொல்கின்ற அகந்தையும் அகங்காரமும் அதுவும் கெட்டு கெட்டுதல் திரிந்து இந்த உயிர், உணர்வு, உள்ளம், நான் என்ற அகந்தை போன்றவை எல்லாம் அழிந்து வேறொன்றாக மாறுகின்றது, வேறொன்றாக திரிகிறது. எதாக திரிகின்றது? சலிப்பறியாத தன்மையனுக்கு, அதாவது எத்தகைய மாற்றங்களாலும் சலனமடையாத இயல்புடையவனாக இறைவனுடைய தன்மைக்கு தன்மையாக, அந்த தன்மையாக இந்த உயிர்த்தன்மை என்பது திரிந்து அவரோடு கலந்து நிற்கிறது. இப்படி எனது அகந்தையை திரிவுபடுத்தி தன்னோடு தன் அருளோடு இணைத்து கொண்ட இறைவனுக்கு நாம் கைகள் கொட்டி தெல்லேனம் ஆடி பாடாமோ மகிழ்வோமே என்று இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. ஒரு உயிர் தன்னிலை என்பது கெட்டு இறைநிலை என்பதனுடைய தன்மையில் சென்று கலக்க வேண்டும் என்ற கருத்தை ஆழமாக சொல்லக்கூடிய இந்த பாடல் நாம் இந்த பதிவில் எடுத்து சிந்தித்தோம்.